அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் போஸ்ட் பண்ணுற இந்த வீடியோ சில மாதங்கள் இல்லை, பல மாதங்கள் கூட ஆயிடுச்சு. என்னுடைய வாட்ச் ஹவர்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. பட் எந்த வீடியோவும் பெருசாக போஸ்ட் பண்ணுறதுக்கு பற்றி நான் யோசிக்கலை. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம சொல்லியே ஆகணும். 12ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 16ஆம் தேதி, இந்த 4 நாளாக இந்த நியூஸ் தான் நாட் ஓன்லி இந்தியா, ஃபுல்லாக வேர்ல்டுலேயே ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. பிளேன் கிராஷை பற்றி தான் நான் பேச போகிறேன். போயிங் 787 ஏர் இண்டியா ஃப்ளைட்டு AI-171 அப்படிங்கிற ஃப்ளைட்டு வந்து அகமதாபாத்லேருந்து கேட்விக், அதாவது லண்டனை நோக்கி 12ஆம் தேதி மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு கிளம்பியிருக்கு. இது வந்து டேக் ஆஃப் ஆகி வித்தின் மினிட், அதாவது ஒரு 5 நிமிஷத்துலேயே கண்ட்ரோலை மீறி அது வந்து ஒரு பிளாஸ்ட் ஆகிருக்கு. கேப்டனாக இருக்கட்டும், அதாவது பைலட்டாக இருக்கட்டும், கோ பைலட்டாக இருக்கட்டும், 2 பேருமே நல்ல ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்களாக தான் இருந்திருக்காங்க. அதை மீறி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இது நம்ம என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. இதுக்கு பல வகையான காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு விஞ்ஞானி கூட இந்த வீடியோவை ரிசர்ச் பண்ணி பல காரணங்கள், இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. பட் என்ன காரணமாகவே இருக்கட்டும், ஏதோ ஒன்று நடக்காதது நடந்து போச்சு. ஆனால் இதில் பலியான அந்த உயிர்களினுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 290 தாண்டி போயிட்டுருக்கு. மொத்தம் 242 பேசஞ்சர்ஸோடு போயிருக்கு. அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 10லேருந்து 11 ஏர் ஹோஸ்டர்ஸ், அது தவிர 2 பைலட், அதாவது ஒரு கேப்டன், ஒரு கோ பைலட் இருந்திருக்காங்க. இது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற பிஜி, அதாவது பிஜி யூஜி பண்ணுற ஒரு மென்ஸ் ஹாஸ்டலில் போய் பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க நிறையா பேர் அதில் போயிருக்காங்க. இதில் நிறையா பேர் இறந்த போதிலும் ஒரு சில பேரை பற்றின நியூஸ் வந்து நமக்கு ரொம்ப மனசில் ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்திகிட்ருக்கு. ரொம்ப ஒரு நல்ல ஃபேமிலி, ட்வின்ஸ் குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தை, ட்வின்ஸ் 2 பசங்க. அவங்க வந்து டாக்டராக இருந்திருக்காங்க. அவர் ஒரு 6 இயர்ஸ்க்கு மேலே, ஒரு 7 இயர்ஸாக வந்து லண்டனில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஒய்ஃபு குழந்தைங்களோட மறுபடியும் லண்டனில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது வாழ்நாள் ஒரு ஏமாவே வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு கனவாக இருந்திருக்காங்க. இந்த லேடியும் வந்து ஒரு டாக்டர் தான். அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் அந்த வேலையை வந்துட்டு ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க வந்து சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட பேக் பண்ணிவிட்டு ரொம்ப மிகப்பெரிய ஒரு கனவுகளோடு அவங்க வந்து கிளம்பியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் அவங்களோட ஸ்மைலை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். அவர் சேர்த்து வச்ச பணத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதை வந்து அங்கே லண்டனில் வந்து ஒரு வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சொந்தமாக என்னென்னு எனக்கு தெரியல. பட் ஒரு வீடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி குழந்தைங்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் கலர்ஸ் பிடிக்கும்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரூமையும், பெட்ரூமையும் ரெடி பண்ணிவிட்டு ஊருக்கு வந்து ஸ்ரீலங்காலாம் அவங்களுக்கு டூர்லாம் சுற்றி பார்த்துட்டு குழந்தைங்களோட சந்தோஷமாக கிளம்பி போகணும்னு நினச்சிருக்காங்க. குழந்தைங்களும் நாங்கள் அப்பா கூட இனிமேல் இருக்க போகிறோம், இது நாள் வரைக்கும் தனியாக இருந்தோன்னு சொல்லிவிட்டு அவங்களும் ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக கிளம்புறாங்க. நம்ம குழந்தைங்களுடைய படிப்பு இனிமேல் அங்கே தான் இருக்க போகுது, நாமளும் அங்கே தான் இருக்க போகிறோம், கணவரோடு இருக்க போகிறோம் அப்படின்னு 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக தங்களுடைய ஒரு பயங்கர கனவோடு போயிட்டுருக்காங்க. பட் டேக் ஆஃப் ஆகி வித்தின் மினிட்டில் ஒரு பெரிய ஒரு ஆபத்து அவங்களுக்கு வந்து வந்திருக்கு. அவங்க இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க போகிறதில்ல. ஆனாலும் கூட அவங்க குடும்பத்துக்கு வந்து, அவங்களோட நினைவாக இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். தென் வந்து ஒரு ஃபார்மர் சிஎம், அதாவது குஜராத்தோட ஃபார்மர் சிஎம்மாக இருந்தவர், மந்திரியாக கூட இருந்திருக்காரு கொஞ்ச நாளாக. அவரும் இந்த பயணத்தில் வந்து உயிரிழந்திருக்காரு. இது மாதிரிலாம் நிறையா அவர் போயிருப்பார். பட் லண்டனில் ஏதோ ஒரு வேலைக்காக, ஒரு விஷயத்துக்காக அவர் போயிருக்கும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் ஒரு லேடி, அவங்க வந்து லண்டனில் நர்ஸாக இருக்காங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக இங்கே கேரளாவுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு ஒரு வீடு கட்டிகிட்ருக்காங்க. அந்த வீடையும் விசிட் பண்ணிவிட்டு அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடச்ச ஒரு சந்தோஷத்தில் நம்ம வெக்கேட் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு வெக்கேட் பண்ணுறதுக்காக லண்டனுக்கு கிளம்பி போயிருக்காங்க. இந்த விபத்தில் அவங்களும் உயிரிழந்துட்டாங்க. அவங்களுடைய 2 குழந்தைங்களும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நிர்கதியாக நிற்கிறது தெரியுது. அந்த குடும்பத்துக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.
எத்தனையோ கனவுகளோட தான் குழந்தைங்களோட நம்ம இனிமேலாவது இருக்க போகிறோம், தனியாகவே இருந்துட்டோன்னு சொல்லிட்டு ஜாபை வந்து ரிசைன் பண்ணுறதுக்காக ஆசையாக நம்ம நாட்டில் வந்து நம்ம செட்டில் ஆக போகிறோன்னு ஒரு மனசில் அவ்வளோ பூரிப்போட ஒரு சந்தோஷமான ஒரு பயணமாக அந்த லேடிக்கு இருந்திருக்கும். பட் அந்த பயணம் வந்து இவ்வளவு ஒரு மோசமான பயணமாக மாறும்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். இந்த அம்மா வந்து என்னென்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து டிராஃபிக்கில் லேட்டாக போனதுனால அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது கடவுள் எப்படி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வந்து உண்மையிலே கடவுள் இருக்கார். அவங்களே சொல்கிறாங்க, என்னுடைய கணேஷ் பாப்பா தான் வந்து என்னை காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருந்திருக்காங்க. ஸோ நான் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்தேன்னா நானும் இதில் உயிர் இழந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளவோ கேட்டும், இல்லை மேம் க்ளோஸ் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட் கிளம்ப போகுதுன்னு அவங்கள திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வருத்தத்தோடு லண்டன் போக முடியலன்னு வருத்தத்தோடு தான் வீடு திரும்பியிருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய அவங்களுக்கு லைஃப்பை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அவங்க இப்போ உணர்றாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பேர் 242 பேசஞ்சர்ஸ்னால் அவங்க எல்லாருக்குமே எவ்வளோ குடும்பங்கள் இருக்கும். ஒருத்தர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்கள லண்டனில் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னா, தன்னுடைய ஒய்ஃபோட அஸ்தி, அதாவது அவங்க அங்கே வச்சு இறந்துருக்காங்க, அவங்க ஒய்ஃபோட அஸ்தி இங்கே இந்தியாவில் தான் கரைக்கணுன்றது அவங்களோட ஆசையாம். அந்த அஸ்தியை கரைக்கிறதுக்கு வந்தவங்க கரைச்சிட்டு நம்ம குழந்தைய பார்க்குறதுக்கு மறுபடியும் ரிட்டன் போகும்போது இந்த விபத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த 2 குழந்தைங்களும் அங்கே அனாதையாக இருக்காங்க. இப்படி பல பல கனவுகளோடு போனவங்களுக்கு இப்படி வாழ்க்கை சிதைஞ்சு போயிருக்கு. இதில் இருந்து நம்மளுக்கெல்லாம் தெரிகிறது என்ன அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, அதாவது நத்திங். நம்ம மாயன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ மாயை அப்படிங்கிறது ரொம்ப உண்மை தான். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறேன், நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஃபோனு, இந்த ஊர், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம வாழ்கிற வாழ்க்கை, இது எல்லாமே ஒரு மாயையாக தான் எனக்கு தெரியுது. ஸோ நம்ம எப்போ நம்ம லைஃப் முடியும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இதில் பொய், பொறாமை, வஞ்சம், கோபம் இதோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ நம்மளை வழிநடத்துறது வந்து கொஞ்சம் அந்த அன்பு தான்னு நான் நினைக்கிறேன். அதனால் கடவுள் கொடுக்குற இந்த வாழ்க்கையை கொண்டாடிடுங்க, வாழாதீங்க. வாழ்க்கையை வாழவே வாழாதீங்க. நான் சொல்லுவேன், என்னோடது என்னென்னா, வாழ்க்கையை வந்து வாழாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள், கொண்டாடுங்க. வாழ்க்கையை கொண்டாடுறதுல மட்டும்தான் நம்ம வந்து உண்மையிலே ஒரு ஒரு அன்பாக இருங்க, எல்லாருக்கிட்டேயுமே அன்பாக இருக்கணும். எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்துருக்கு. இது மாதிரி நிறையா விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். இருந்தால் கூட ஈச் அண்ட் எவ்ரி மோமெண்ட்டை நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த சம்பவத்திலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போன உயிர்கள் போனது தான், இனிமேல் அவங்க வரமாட்டாங்க. இருந்தாலும் அவங்க எல்லாருமே இறைவன் அடியில் வந்துட்டு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இனிமே நம்ம வாழ்கிற நீங்களோ நானோ யாரோ வந்து ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையை வந்து வாழாதீங்க, வாழ்க்கையை கொண்டாடுங்க. என்ன கிடைக்குதோ கிடைக்கலையோ அதெல்லாம் விட்டுருங்க. கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுங்க. சாப்பாடு கூட எதுவுமே இல்லாமல், ஒரு குடியிருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. நமக்கு வந்து அட்லீஸ்ட் நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளாவது நமக்கு நிறைவேறிருக்கணும். வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கலாம். பட் இருந்தாலும் அது நமக்கு கிடைச்சதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். என்றைக்கு நம்ம உயிர் பிரியும் அப்படிங்கிறது தெரியும். இந்த க்ஷணம் நமக்கு வந்து நிச்சயம் இல்லாதது. ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் நம்ம என்றைக்கு நம்ம வந்து நம்ம போக போகிறோமோ அது வரைக்கும், டில் நம்மளோட டெத்து வரைக்கும் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும். நம்மளோட ஆத்மாவை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும். அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம ஃபேமிலி எல்லாரையுமே ஹாப்பியாக வச்சுக்கணும். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் தோண்டு போகாதீங்க. ஏன் அப்படின்னா, எத்தனையோ பேர் வந்து குடியிருக்கிறதுக்கு இடம் இல்லாமல், நம்ம ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்கும். பட் இந்த மழையிலையும் வெயில்லையும் குழந்தைங்களோட எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம்லேயும் சரி இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. நல்ல சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது கடவுள் நம்மளை ரொம்ப நல்லா வச்சுருக்காருன்னு நம்ம நினைக்கணும். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இருக்கிறவங்க விழிச்சுக்கோங்க, இருக்கிறவங்க வாழுங்கன்னு நம்ம வந்து மண்டையில் கொட்டி விட்டு கடவுள் நமக்கு சொல்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் இருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் அப்படின்னா, நான் ரொம்ப எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது என் லைஃப்பில். பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் வந்து நல்லா இருக்கேன்னு இன்ஷனம் நான் உணர்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அன்பை பரிமாறுங்க. ஒருத்தர்
ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்காமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து என்ஜாய் பண்ணி நீங்களும் ஹாப்பியாக இருந்து மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுருங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்கான பர்சன் இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் விலகியே போயிடுங்க. உங்களால் விலக முடியாத சந்தர்ப்பம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் கடவுளோ அல்லது இயற்கையோ அல்லது பிரபஞ்சமோ எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களை அவங்கக்கிட்ட இருந்து விலக்கிடும் அல்லது அவங்கள உங்ககிட்ட இருந்து விலக்கிடும். இந்த ஒரு மெசேஜை சொல்லிவிட்டு நான் வந்து கிளம்புறேன். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.